இந்த நாள் கொஞ்சம் ஐ ஓப்பனிங்கு நாளாக. டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டெக்னிக்கலாக இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டெக்னிக்கல் என்ஜினியரிங் மாதிரி படித்தவங்களுக்கு தான் ஆகும் அப்படிங்கிற நிலைமையை மாற்றி யாரும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, இவங்க விளம்பரம் பண்ண நேரத்துலேருந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்ரோச் பண்ணது நல்ல அப்ரோச்சாக இருந்துச்சு. எப்படினாலும் இவங்க மிஸ் ஆகிடக்கூடாது. நேற்று சாயங்காலம் பேசினார் ஒரு சார், கண்டிப்பாக வந்துடுவீங்களா, பதிவு பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்டார். ஒன்றும் இல்லை, வந்துட்டு நான் வந்து அந்த சாய்பாபா கோயிலை சுற்றி வந்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ பார்த்தோன்னு தான் கிளாரிட்டி ஆச்சு. 2-3 எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒன்று இதில் கூகுள் மேப் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வீடியோ கொடுத்துருக்காங்க. அதை பார்க்காது தான் மிஸ் ஆயிடுச்சு. அனைவரும் வந்து நம்ம வந்து என்ன அடுத்த சினாரியாவுக்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. கதவை திறந்து விட்டுருக்குறாங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெயிப்போம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து முத்து. நான் வந்து சேலம் ஆத்தூர்லேருந்து வரேன். இப்போ ஒரு 6 மந்த்தாக என்னென்னா என்னுடைய ப்ரொஃபைலில் வந்து அதாவது இந்தியன் கேஸில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஒரு 6 மாதமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த எலெக்ஷன் டியூட்டினால் ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ யோசிச்சு பார்த்தா வருஷத்தில் பாதி நாள் வீட்டில் இருந்திருக்கேன். நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, ஒர்க்கே என்னடா அது ஒரு டெம்பரரி ப்ரொவிஷன் தான், இருந்தாலும் வந்து ஒர்க் இல்லையே அப்படின்றதுல ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி, என்ன பண்ணணுன்னு தெரியல. சரி, ஏதாவது நமக்கு வந்து ஒரு செகண்ட் இன்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை சும்மா அப்படியே ஃபேஸ்புக் ஃபீட்ஸில் பார்த்து தான் சரி கற்றுக்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். ஆனால் இப்போது வந்து எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது அதை என்னோடய ப்ரொஃபஷன்லேயே என்னால் யூஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு. இப்போ என்னென்னா இந்தியன் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இல்லாத ஒரு சிலிண்டர் வந்திருக்கு, தெரியுங்களா? வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ லேடிஸ் கூட ஈஸியாக கேரி பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வந்திருக்கு. அது ஆனால் முக்கால்வாசி பீப்புளுக்கு தெரியாது. இப்போது இந்த 6 மாதம் நான் சும்மா இருந்ததுக்கு இது முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அதை நான் டிஜிட்டலில் மார்க்கெட்டிங்காக அது பண்ணியிருப்பேன். அது சப்போஸ் இந்த 6 மாதம் எனக்கு சேலரியும் இல்லை. ஸோ நான் இந்த ஒர்க்கை அங்கே இம்ப்ளிமெண்ட்டாக அது பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்தது எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கதவு திறந்த மாதிரி தான் இருக்குது. தேங்க்யூ. இந்த டீமுக்கு வந்து நான் டீமுக்கு வந்து நான் கொஞ்சம் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அந்த அப்ளை பண்ணதையே மறந்துட்டேன். எனக்கு ஒர்க்கு காலையில் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் விக்னேஷுங்க. நான் ஒரு இன்டர்நேஷ்னல் பர்சனல் ட்ரெயினரு, மிஸ்டர் சேலம் பாடி பில்டிங் கோல்டு மெடலிஸ்ட். அண்ட் அது இல்லாமல் வந்து ஒரு என்னோடய ஒய்ஃப் வந்து டாக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட். அண்டு போத்தீஸ்க்கு ஆப்போசிட்டில் நாங்கள் ஃபிசியோ கிளினிக் வச்சுருக்கோம். அது இல்லாமல் என்னோடய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஸோ அதுவும் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே நான் பண்ணுறேன். பட் ஆனால் என்னை எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்றது எனக்கு தெரியல. நான் என்னோடய கிளைண்ட்ஸு கொடுக்குற ரெஃபரன்ஸை வச்சு நான் அப்படியே சர்வே பண்ணிகிட்ருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப நான் தேடிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஃப்ரீயாக அந்த மாதிரி ஒர்க் ஷாப் இருக்குதுன்னு சொல்லி இன்ஸ்டாவிலையோ ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ ஆட் வந்துச்சு. சரி, இது நமக்கு தேவைன்னு சொல்லி அப்போதைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதை மறந்துட்டேன் நான். ஏன்னா எனக்கு வந்து சண்டே கூட ஃப்ரீ இல்லைங்க. காலையில் ஒரு 3:50க்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சேன்னா மதியம் 1 மணி வரைக்கும் பிஸி தான். நான் கார் எடுத்தோன்னா ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே ட்ரைனிங் அந்த மாதிரி ரவுண்ட்ஸ்லேயே இருப்பேன். எனக்கு டைமே கிடையாது. இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேடம் வந்து திடீர்னு நேற்று மதியமே எப்போயோ கால் பண்ணி, சார் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களா சார், நீங்கள் ஒர்க் ஷாப் வரீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா யோசிச்சுட்டு சரி மேம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவங்க லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. காலையில் கூட ஃபாலோ பண்ணாங்க. காலையிலையுமே மறந்துட்டேன் நான். நேற்று ஈவினிங் சொன்னது கூட காலையில் மறந்துட்டேன். ஏன்னா நமக்கு மைண்டு ஃபுல்லாக கிளைண்ட்ஸ் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அவங்க ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு வர வச்சு எனக்கு ஒரு விஷயத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்த வரைக்கும் சரி ஓகே ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். இப்போ வந்து நான் எனக்காக, என்னோடய ஃபீல்டுக்காக, என்னோடய கெரியருக்காக நான் வந்து இப்போ கோர்ஸ் ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஜெய்கின். Good afternoon to all. Actually, my native is Salem, married in Karur. ஒரு 1 வீக்காக ஃபெஸ்டிவல் மோட் கொஞ்சம் த்ரோட்டு இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 வீக்காக ஃபெஸ்டிவல் மோடில் இருந்தேன். எனக்கு நேற்றுமே நான் 12 o'clock தான் வீட்டுக்கு போனேன். முந்தானத்து கால் பண்ணி நீங்கள் எப்போயோ சைன் அப் பண்ணியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி இப்போ மார்க்கெட்டிங்கை பற்றி லேர்ன் பண்ணல. ஸோ நிறைய ஒரு 2 தடவை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டேன். நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய வந்துச்சு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இன்றைக்கி தெரிஞ்சிட்டோம். டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து எஃபிலே ஆகட்டும் ஆடு வருதுன்னு சொல்கிறோம். ஏன் வருது, என்ன ரீசனால் வருது, யார் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதனால் வருது, எந்த பீப்புளுக்கு அது தேவை அப்படின்றது வருது.
ஸோ அதில் பார்த்து நான் எப்போயோ சைன் அப் பண்ணியிருந்தேன். கால் பண்ணி 2-3 டைம்ஸ் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அட்ரஸுக்குமே இன்றைக்கி நானுமே சாய்பாபா கோயில்கிட்ட ஸ்ட்ரீட்டில் தான் வந்து இது பண்ணேன். அப்புறமா திருப்பி பொறுமையாக சொன்னாங்க. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி எல்லாருமே இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு அவேர்னஸ் செஷன் கூட நான் நிறைய இது பார்த்துருக்கேன், த்ரூ ஆன்லைனில் தான் கொடுக்குறாங்க. ஸோ நேரில் வர சொன்னப்போ கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு. நான் எஃபோர்ட் எடுத்து எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா, இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் நினச்சிட்டு வந்தேன், வருவது காலைல சீக்கிரமாக எந்திரிக்கவே முடியல, ஃபெஸ்டிவல் மூட் எந்திரிச்சு நான் ரெடி பண்ணிட்டு வந்தப்போ ஒன்றே ஒன்று தான் நினச்சேன், எனக்கு இதில் பாசிட்டிவ் கிடைக்குதோ இல்லையோ எதுவும் நெகட்டிவ் கிடைக்கக்கூடாதுன்னு. பிகாஸ் நான் எங்கள் அப்பாவை எஃபோர்ட் போட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா, சில எது ஸ்கேம்னு ஒரு பக்கம் டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதோ சில ஸ்கேம்ஸும் இருக்குது. ஸோ நான் வந்து யோசிச்சுட்டு ஒன்றே ஒன்று தான் கும்பிட்டுட்டு வந்தேன், அவர் எனக்காக எஃபர்ட் போடுறார். நான் இதுவே வேறு பிளேஸில் இருந்தேன்னா எனக்காக எத்தனை பேர் போகணும், 40 minutes ட்ராவல் பண்ணி வரோம் அப்படின்னா, இட்லி சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா நமக்காக எஃபர்ட் போடுறாங்க, அவர் ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோன்னு நினச்சிடக்கூடாது அப்படின்றது ஒன்று எண்ணம் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே எது வந்தாலும் கிரேஸ் தான் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். வந்த நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஸ்கேம் இல்லைன்றதுக்கே எனக்கு பெரிய இது. வந்ததுமே நல்ல அப்ரோச் இருந்துச்சு. சொன்ன மாதிரி ஒரு மேம் கால் பண்ணி எப்போ வரீங்க எப்படி என்னன்னு சொல்லி கேட்டாங்க. வீடு இங்கே வந்து ரீச் ஆகிற வரைக்குமே ப்ராசஸ் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் நான் நிறைய விஷயம் இன்றைக்கி லேர்ன் பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த யூடியூப்லேயோ நம்ம சர்ச் இன்ஜின் நிறைய இடத்துல நிறைய இதில் இருக்குது. யூடியூப்பில் போட்டோ கூகுளில் போட்டோ இதை நான் கற்றுந்துருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் குரு இல்லாமல் அதை கற்றுக்கவே முடியாது. ஒரு விஷயம் இப்போ டைலரிங் கிளாஸே நம்ம வீட்டில் லேர்ன் பண்ணுறோன்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒருத்தங்கிட்ட போய் கற்றுக்கிட்டா தான் அது ஒர்க் அவுட் ஆகுது. நம்மளோட டைம் நம்மளை யாராவது ஒருத்தங்க புஷ் பண்ணால் தான் நம்மளால் மூவ் ஆக முடியுது. தட்ஸ் லைஃப் ரைட். சில பேர் லேர்ன் பண்ணுறாங்க, நம்ம அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியல. கான்சன்ட்ரேட் இப்போ இதுவே நீங்கள் ஆஃப்லைனில் வச்சிங்கன்னா கவனிச்சிருப்பேன், ரொம்ப லிட்டில் பிட் தான் கவனிச்சிருப்பேன். எனக்கு 1.5 years பேபி இருக்குது. இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறதுனால நான் தைரியமாக விட்டுட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் அங்கே இருந்தேன்னா ஐ ஹாவ் டு, நான் இப்போ போய் தான் அவனை உட்காந்து நான் கேட்குறேன்னா கவனிக்க முடியாது, என்னால் கேட்க முடியாதுல்ல. ஸோ இப்போ உங்களுக்கு இப்போ இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா எத்தனை பேர் கோர்ஸில் சேருவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்குமே நான் சேருவேன்னு தெரியல. பட் நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்களா, தட்ஸ் ரியலி நைஸ் ஆக்சுவலி. இது எல்லோரும் போட மாட்டேன். இப்போ இதில் ஒருத்தர் சேர்ந்தாலும் 10 பேர் சேர்ந்தாலும் அது வேறு, நீங்கள் கெஸ் பண்ண முடியாதுல்ல. தட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரைட். ஸோ நம்ம டார்கெட்டடாக இப்போ நீங்கள் சைன்அப் பண்ணதே 50 பேருக்கு மேலே சைன்அப் பண்ணியிருப்பாங்க, வந்தது ஒரு இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த எஃபர்ட் போட்டதுக்கே ஐ எம் அப்ரிஷியேட்டிங். அந்த 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ இன்னொரு விஷயம், சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி பீப்புள்ஸ், ஐடி பீப்புள்ஸ்லாம் இருக்கும்போது ஸோ லைஃப்பில் அவங்க செட்டில் ஆன மாதிரியும் நம்ம சேலம், நம்ம லோக்கலில் இருக்கலாம், இன்னும் நம்மலாம் எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்காங்கல்ல. ஸோ இன்றைக்கி நான் இனிஷியேட் எடுத்து இங்கே வரணும்னு நினச்சதே அதுக்கு தான். வேறு இடத்துல இருந்தால் என்னால் வந்திருக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு ஸ்டெப் வைப்போம், இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயம் புதுசாக இருந்துச்சு. அந்த எப்படி அந்த கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, எப்படி நமக்கு ஒரு ஆடு வருது, எதனால் வருது, நம்ம பாட்டுக்கு ஆடு வருதுன்னு நவுத்தி விட்டு போயிடும். அதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குன்றதுன்னு ரொம்ப தெரிஞ்சுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் வந்து இனிஷியேட் பண்ணுறேன். நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயரில் பேபி எனக்கு குட்டி பாப்பாவாக இருந்ததுனால பிஃபோர் மேரேஜுமே ஏதோ ஒன்று பண்ணணும்னு நம்ம லைஃப்பில் நினைப்போம். அப்போது அவங்க கொஞ்சம் பயந்துக்கிறாங்க, இன்றைக்கி எதுனாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். இருந்தாலும் எங்கள் அப்பா சங்கடப்படுத்திடக்கூடாது, கூட்டிகிட்டு வந்ததுக்காக இது பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு மோட்டிவில் தான் நான் வந்தேன். ரியலி ஹாப்பி ஆக்சுவலி. இந்த பீப்புள்ஸ்லாம் இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கல. இவங்களுமே நினச்சா கூகுளில் போட்டு கற்றுட்டு போயிருக்கலாம், இல்லை பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ நான் MBA முடித்தேன் விவேகானந்தாவில். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். ஸோ நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.